friends, நம்ம states of matters chapterல last classல வந்து liquid state பத்தி பார்த்தோம். அதுல வந்து liquids ஓட property first two properties பார்த்தோம். vapor pressure and boiling point. இன்னைக்குள்ள கிளாஸ்ல நம்ம surface tension பத்தி பார்க்கலாம். ஒரு பீக்கர்ல இப்படி வாட்டர் எடுக்கிறோம். இப்போ இந்த பீக்கர்ல இருக்கக்கூடிய வாட்டர்ல ஃபுல்லுமே வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். இப்போ இன்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மாலிகுல்னு எடுத்துட்டோம்னா இந்த மாலிகுலை சுற்றிலுமே வேற வேற வாட்டர் மாலிகுல்ஸ் இப்படி இருக்கும். இப்போ மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கும் பைண்டிங் ஆயிருக்கும்னா due to intermolecular force of attraction. இப்போ intermolecular force of attraction இருக்கிறதுனால இந்த மாலிகுலுக்கு இடையில பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்ல இருந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அப்ப அங்க அந்த மாலிகுலோட அட்ராக்ஷனை நம்ம பார்த்தோம்னா அதோட நெட் ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜீரோயா இருக்கும். எப்படி அது ஜீரோ ஆகும்னா இந்த மாலிகுல் வந்து இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகும், அதே நேரத்துல இந்த மாலிகுல் இப்படி அட்ராக்ட் ஆகும். அப்ப இந்த சைட்ல இருந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து போகும், ஆப்போசிட் சைட்ல இருந்து இன்னொரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அட்டாக் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து நெட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது கேன்சல் ஆகி ஜீரோ அப்படின்னு வரும். அதே இது இப்போ நமக்கு சர்ஃபேஸ்ல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். இப்போ சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டர் மாலிகுலுக்கு கீழே தான் வேற வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கும் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதே இது மேலே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஏன்னா மேலே இருக்கிறது வாட்டர் வேப்பரா இருக்கும். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ் வந்து சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை தன்னை நோக்கி இந்த மாதிரி இழுக்கும். அதனால உருவாகக்கூடிய அந்த டென்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ நம்ம சொன்னோம் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை கீழே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்க்கு தான் பேர் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். So what is mean by surface tension? Surface tension is defined as the force acting per unit length perpendicular to the line drawn on the surface of the liquid. அப்படின்னா இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நோக்கி இழுக்கப்படுறதுனால உருவாகக்கூடிய force. That is, this surface tension is denoted by the symbol gamma. Surface tension gammaங்கிற ஒரு சிம்பிள் வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். And இன்சைட்ல உள்ள மாலிகுல்ஸ்க்கு வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோயா இருக்கு. அதே நேரத்துல சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ், கீழே இருக்கக்கூடிய மாலிகுல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை தன்னை நோக்கி இழுக்கும், புல் பண்ணும். அதனால வந்து ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. இப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம குறைக்கணும், சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பிஸ்டன் வச்சு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம பிஸ்டன் வச்சு கொடுக்கக்கூடிய இந்த எனர்ஜிக்கு பேர், ஏன்னா நம்ம சர்ஃபேஸ்ல பிஸ்டன் வச்சு ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம், அதனால வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த எனர்ஜிக்கு பேர் வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி. வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் energy? The energy required to increase the surface area by 1 unit is called surface energy. Its unit is joule per meter square. Piston வச்சு கம்மியா எனர்ஜி கொடுத்தோம்னா surface எனர்ஜியும் மினிமமா இருக்கு. The lowest energy of the liquid will give when the surface area or surface energy is minimum. Surface tension is defined as the force acting per unit length. So that is force by length. What is the unit of force? Force is Newton and length is meter. So the unit of surface tension is Newton per meter. For surface energy னா என்ன பார்த்தோம்? The energy required to increase the surface area of the liquid by 1 unit.
So surface energy equal to work by area. Work na எவ்வளவு தூரம் நம்ம எனர்ஜி கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் surface area increase ஆகும். இப்போ work by area. Work na என்ன சொல்லுவோம்? Force into length. Dividing by area is L square. So this square and L cancel. We get force by length. What is the unit of force is Newton. Length is meter. So the unit of surface energy is Newton per meter. So surface tension na என்னன்னு பார்த்தோம், surface energy na என்னன்னு பார்த்தோம். Next வந்து what are the factors affecting this surface tension? First factor nu பார்த்தோம்னா nature of liquid. So if the molecule having high intermolecular force of attraction between them, they have high surface tension. இப்போ ஒரு moleculesல வந்து intermolecular attraction வந்து ஹையா இருந்தா அதோட surface tensionம் ஹையா இருக்கும். If the molecule having lower intermolecular force of attraction, the surface tension is also very less. For example, honey. இப்போ ஹனியும் பெட்ரோலும் எடுக்கிறோம். ஹனியில இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட intermolecular force of attraction ஹையா இருக்கும். அதனால ஹனியோட கேஸ் எடுத்துட்டோம்னா surface tensionம் அங்க ஹையா இருக்கும். பெட்ரோல்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோல்ல இருக்கக்கூடிய intermolecular force of attraction லோவா இருக்கிறதுனால பெட்ரோல் ஈஸியா வேப்பரைஸ் ஆகி போகும். அதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட surface tensionம் லோவா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றோம்னா if the molecule having higher intermolecular force of attraction between them, they have high surface tension. If the molecules having lower intermolecular force of attraction between them, they have less surface tension. Next factor nu பார்த்தோம்னா temperature. If the temperature increases, kinetic energy of the molecules also increases. இப்போ நம்ம ஒரு வாட்டர் மாலிகுலோ இல்லை ஏதாவது ஒரு லிக்விட் எடுத்து அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இடையில உள்ள கைனெட்டிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷனும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹையா இருந்தால் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹையா இருக்கும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைவா இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷனும் குறைவா இருக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், if the temperature increases surface tension decreases. surface tensionக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஈக்குவேஷன் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாயை போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். That equation is known as Ramsey-Shield equation. So the relationship between temperature and surface tension is known as Ramsey-Shield equation. What is the use of this equation? This equation gives the relationship between temperature and surface tension. So, what is the symbol of surface tension? Gamma equal. So, Ramsey-Shield equation that is equal to gamma m by rho power 2 by 3 equal to k into Tc minus T minus 6. இதுல gamma இங்கிறது என்னது? Surface tension of the particular liquid at a particular temperature Kelvin. M is molar mass of the liquid. The rho is density. Tc is critical temperature of that liquid. T is temperature. Next nama, what are the consequences of this surface tension? First consequence பார்த்தோம்னா spherical shape of the liquid drop. ஒரு liquid வந்து நம்ம ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ல வச்சோம்னா ஃபர்ஸ்ட் அது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். இப்போ மெர்க்குரியை வச்சோம்னா அது அப்படியே ஸ்பெரிக்கல் ஷேப்லயே இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப்ல லிக்விட் டிராப்ஸ் இருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் வந்து மினிமமா இருக்கும்.
இதனால வந்து இதோட யூஸ்ன்னு பார்த்தோம்னா ஷார்ப் எட்ஜ் டூல்ல இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால அதோட எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தா மாறிடுது. லிக்விட் டிராப்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால அதோட ஃபினிஷிங் கண்டிஷன்ல நமக்கு வந்து கிளாஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இந்த இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபயர் பாலிஷிங் ஆஃப் கிளாஸ். வாட் இஸ் மீன் பை ஃபயர் பாலிஷிங்? இப்போ கிளாஸ் மெட்டீரியல்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது கிளாஸ் மெட்டீரியல்ஸ் வந்து மெல்ட் ஆகி அதோட சைட் போர்ஷன்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு மாறுது. இந்த மாதிரி இது ரவுண்ட் ஷேப்புக்கு மாறக்கூடிய இந்த முறைக்கு தான் பேர் வந்து ஃபயர் பாலிஷிங் ஆஃப் கிளாஸ். கான்சிக்வன்ஸ் பார்த்தோம்னா கேப்லாரிட்டி அண்ட் மெனிஸ்கஸ் ஃபார்மேஷன். மெனிஸ்கஸ் ஃபார்மேஷன்னா இப்போ நம்ம ஒரு லிக்விடை ஒரு பியூரட்ல எடுக்கிறோம். பியூரட்ல எடுத்தோம்னா அப்பர் மெனிஸ்கஸ் லோவர் மெனிஸ்கஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலர்டு லிக்விட்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அப்பர் மெனிஸ்கஸ் பார்ப்போம். கலர்லெஸ் லிக்விட்ஸ்க்குன்னு வரும்போது நம்ம லோவர் மெனிஸ்கஸ் பார்ப்போம். 2 பீக்கர் எடுக்கிறோம். ஒன்றுல வந்து வாட்டர் எடுக்கிறோம். இன்னொரு பீக்கர்ல மெர்க்குரி எடுக்கிறோம். இப்போ ரெண்டுலயுமே ஒரு கேபிலரி டியூபை இன்சர்ட் பண்றோம். இப்போ வாட்டர்ல நம்ம இன்சர்ட் பண்ண கேபிலரி டியூப்ல வாட்டர் வந்து என்ன ஆகும், உள்ள போய் நம்ம இருக்கக்கூடிய வாட்டர் லெவல்ல இருந்து மேல போகும். அதே இது மெர்க்குரியோட கேஸ் பார்த்தோம்னா கேபிலரி டியூப்ல உள்ள போகும் மெர்க்குரி, ஆனா நார்மலா இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து இன்னும் பிலோ தான் இருக்கும். அப்போ if the liquid goes into higher than its original level, that is known as capillary rise. If a liquid goes below its original level, is known as capillary fall. இந்த மாதிரி லிக்விட்ஸ்ல capillary rise and capillary fall வந்து ஏன் நடக்குதுன்னா due to surface tension. இப்போ மெர்க்குரியில எடுத்துக்கிட்டோம்னா surface tension அதிகமா இருக்கும். அதனால வந்து மெர்க்குரியில capillary டியூப்ல வந்து லோவர் மெனிஸ்கஸ்க்கு போகும். கேபிலரி டியூப்ல லோவர் மெனிஸ்கஸ் ஒரிஜினல் லெவல்ல விடையும் நமக்கு மெர்க்குரியோட லெவல் கேபிலரி டியூப்ல லோவர் மெனிஸ்கஸ்க்கு போறதுனால இதுக்கு பேரு கேபிலரி ஃபால். அதே இது வாட்டரோட கேஸ்ல பார்த்தோம்னா இங்க வந்து அப்பர் மெனிஸ்கஸ்க்கு போகுது. நம்மளோட கேபிலரி டியூப்ல வாட்டர் வந்து நார்மலா இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து மேல போறதுனால இதை என்ன சொல்லணும்னா கேபிலரி ரைஸ். These both process are done due to surface tension. So liquids tends to rise or fall in capillary tube is due to surface tension. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம மேல ரெயின் வந்து பட்டதுன்னா நம்ம உடம்பு என்ன ஆகும், நம்மளோட ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே வெட் கண்டிஷனுக்கு போகும். ஏன் அது வெட் கண்டிஷனுக்கு போகுதுன்னா liquid wets the things because of they spread across the surface on thin film. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு drop of water நம்ம வச்சோம்னா அது என்ன நடக்கும், கொஞ்ச நேரத்துல flow ஆகி thin space thin film வந்து மாறும். So what we say, liquids wet the things because they spread across the surface on thin films. இப்போ இந்த வாட்டர் டிராப்ஸ் வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல பட்டதுன்னா சீக்கிரமாவே வந்து அதோட ஷேப் வந்து மாறி thin ஃபிலிமுக்கு போகும். Why? Due to gravitational force. அதே இது gravitational forceக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய வாட்டர் லிக்விட்ஸ், தட் மீன்ஸ் இப்போ வந்து மெர்க்குரி சொன்னேன். gravitational forceக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்லயே இருக்கும். சாயில்ல கிரெயின்ஸ் வந்து நம்ம சோ பண்ணும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சீட்ஸ் வந்து எர்த்துக்குள்ளாடியே போகும். எப்படி போகுதுன்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் டென்ஷன்? வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் டென்ஷன்? Surface tension is defined as the force acting per unit length perpendicular
line drawn on the surface of the liquid. What's the unit of surface tension? Newton per meter. Then if we require the energy required to increase the surface area per unit length is known as surface energy. The unit of surface energy is also Newton per meter. Next what are the factors affecting this surface tension? First nature of the liquid. If the surface tension increases, intermolecular force of attraction between the molecules also increases. That means if the liquid having more intermolecular force of attraction, it have more surface tension. If the molecules having less intermolecular force of attraction between them, they have less surface tension. Next factor temperature. If the temperature increases, surface tension decreases. Next consequences பார்த்தோம். First consequence என்ன பார்த்தோம்னா spherical shape of the liquid drop. Consequence capillarity and meniscus formation. Next one is liquids wets the things because of surface tension. இவ்வளவு இந்த வீடியோ செஷன்ல பார்த்தோம். Thanks for watching.